சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பத்திரமாக தரையிறங்கினார் வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ். கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமி இறங்கியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பத்திரமாக சுனிதா வில்லியம்ஸ் தரையிறங்கியிருக்கிறார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்போது சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பியிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டாங்க? விவரங்கள் என்ன? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட அந்த குழுவினர் பத்திரமாக பூமிக்கு திரும்பியிருக்கிறார்கள். இந்திய நேரப்படி சரியாக அதிகாலை 3:30 மணி அளவில் அவர்கள் பயணித்த அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலமானது புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் இறங்கியிருந்தது. குறிப்பிட்டு அந்த முதல் கட்ட விஷயங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகாக ஸ்பேஸ் எக்ஸினுடைய அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட அந்த விண்கலத்திலிருந்து ஒவ்வொரு வீரர்களாக வெளியேறினர். அதுல குறிப்பிட்டு சுனிதா வில்லியம்ஸ் வெளியேறும் போது சிரித்தபடியே கையசைத்தவாறு அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாரு. குறிப்பிட்டு நேற்று காலை இந்திய நேரப்படி காலை 10:30 மணி அளவில் இந்த பயணமானது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து தொடங்கி இருந்தது. 17 மணி நேர பயணத்துக்கு பிறகாக தற்போது ஒரு மிக முக்கியமான அந்த பயணம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த டிராகன் விண்கலமானது இந்த வளிமண்டல மறுநுழைவு அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது. பிறகு பல்வேறு கட்டங்களாக அந்த பாராசூட்டுகள் விரிவடையப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு அந்த கடலில் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு இந்த ஸ்பிளாஷ் டவுன் சொல்லப்படக்கூடிய அந்த முறையின் குறிப்பிட்டு அந்த கடல் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல சற்று தொலைவில் அந்த குறிப்பிட்ட விண்கலமானது இந்த புளோரிடா கடற்கரைக்கு உள்ளே நுழைந்ததுக்கு சற்று தொலைவில் அந்த படகுகள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு இந்த சரியான முறையில் அந்த விண்கலமானது தரையிறக்கப்பட்டதுக்கு பிறகாக குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் நேரடியாக அந்த விண்கலத்தை நோக்கி சென்று முதல்கட்ட பணிகள் எல்லாத்தையும் முடிந்ததற்கு பிறகாக அந்த விண்கலத்தை நேரடியாக அந்த கப்பலில் ஏற்றியிருந்தனர். ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த விண்கலத்தினுடைய பயணமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த டிராகன் விண்கலம் பூமியினுடைய அந்த வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது அந்த விண்கலத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்குமான அந்த தகவலானது துண்டிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பு இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்தாலும் கூட அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு மீண்டும் தொடர்பு இணைக்கப்பட்டிருந்தது. அந்த பயணத்தின் போது கிட்டத்தட்ட 1927 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பமானது வெளியிடப்பட்டக்கூடிய நிலையில அந்த டிராகன் விண்கலத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீரர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஓடுகள், வெப்ப தடுப்பு ஓடுகள் உள்ளே இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அதன் பிறகாக அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக மீண்டும் கட்டுப்பாட்டு அறைக்கும் அதே போல இந்த விண்கலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையேயான அந்த தகவல் தொடர்பானது மீண்டும் தொடங்கப்பட்டு அடுத்த கட்டமாக அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த புளோரிடா பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த விண்கலமானது பாதுகாப்பான முறையில் தரையிறங்கிறது. கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த விண்கலமானது தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அதன் பிறகு அந்த பாராசூட் மூலமாக பத்திரமாக அந்த தரையிறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றிருந்துச்சு. இந்த விண்கலம் தரையிறங்கிய அந்த பகுதியில் அந்த விண்கலத்தை சுற்றி டால்பின்கள் அதிகப்படியாக காணக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிந்தது. அது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகக்கூடிய அந்த விஷயங்களும் தற்போது பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு இந்த ஜூன் மாத காலகட்டங்களில் குறிப்பிட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் ஆகியோர் அந்த ஸ்டார்லைனர் மூலமாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பணிகள் நடந்து வந்த நிலையில 8 நாட்களுக்கு மட்டுமே அந்த பயணம் நீடிக்க வேண்டிய நிலையில அது கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நீடித்து தற்போது பாதுகாப்பாக அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது பார்க்கிறோம். இதுல ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா ஆகிய 2
நிறுவனங்களும் ஒரு ஒரு நிறுவனமானது வந்து அரசனுடைய அமைப்பு, இன்னொன்று வந்து தனியார் அமைப்பு. 2 நிறுவனம் வந்து பத்திரமாக முறையில் வந்து இந்த ஒரு தரையிறங்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதே போல ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் குறிப்பிட்டு நாங்கள் என்ன விதமான வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அதை வந்து நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ட்விட்டும் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பைடன் ஆட்சி காலகட்டத்தில் இந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் வந்து அவர்கள் பூமிக்கு அழைத்து வரக்கூடிய இந்த நிகழ்வானது வந்து காலம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது, அவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து பைடன் அரசாங்கத்தின் மீது ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில தற்போது ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு இந்த பயணமானது வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. அதே போல எலான் மஸ்க் உள்ளிட்ட பலரும் இந்த பயணம் தொடர்பாக தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த பயணம் சிறப்பாக பாதுகாப்பான முறையில அமையணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத், அதாவது சுனிதா வில்லியம்ஸனுடைய சொந்த ஊரான குஜராத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு அந்த மக்களுடைய வழிபாடுகள், பிரார்த்தனைகள்லாம் வந்து நடந்துட்டு இருந்த நிலையில தற்போது ஒரு வெற்றிகரமான அந்த தரையிறங்கக்கூடிய நிகழ்வானது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ராஜ். 9 மாதங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு வெற்றிகரமாக பூமியில் பாதுகாப்பாக தரையிறங்கியிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.